மினிஸ்டர் ரமேஷோட இஷ்யூ எடுத்தீங்கன்னா, அந்த வெண்ணிமலையா அது என்ன ஊர் அது? கரூர் பக்கத்துல. அந்த ஊர்ல வந்து அந்த 3000 ஏக்கர் வந்து குடுக்குறாங்க. இதுக்கு யாரு ஒப்போஸ் பண்றா? பிஜேபி மட்டும் தான் இதுவரைக்கும் ஒப்போஸ் நயினார் பண்ணிருக்கு. நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு அவர் மட்டும் கடந்த தான். 6 மாசத்துல பேசுனது முக்கியமான பேச்சே இதுதான். ஏன் டிஎம்கே காரங்களோ ஏடிஎம்கே காரங்களோ பேசல? ஏன்னா கோவில்னு வந்துட்டாலே அதை பத்தி பேசுறதுக்கு பாஜக வந்துருதுல்ல அவங்க. இவங்க 2 பேரும் ஏன் பேசலன்னு கேக்குறேன். ஆஹ் ஒண்ணு பண்ணது சரின்னு சொல்லு, ம். இல்ல தப்புன்னு சொல்லு. நீதான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவிய, ம். முந்திரி கொட்டை மாதிரி. ம். ஏன் இதுக்கு பேசவே இல்ல? தெரியலையே ஏன். ஆனா இப்ப இந்த ஆட்சியில வந்து ஏதோ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு ஏரியால ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு இந்த அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு ஒரு நியூஸை பரப்ப நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டிவிக்கு என்ன தப்பு பண்ணுது அப்படின்னா, உடனடியா வந்து அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு ரிப்போர்ட்டை விடுறது, ஆமாங்க இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிருக்காருங்க, நடவடிக்கை எடுத்துட்டோங்க. இப்ப மினிஸ்டர் தான் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாருன்னா, அந்த சஸ்பெண்ட் ஆன அதிகாரி மினிஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா மாட்டானா? ஆமா, உடனே பிரஸ்ஸே ரிப்போர்ட் கொடுத்து நேரா பிரஸ்ஸுக்கு ஏன் பண்ண வந்துருவாரு. மாட்டாங்க? பிரஸ்ஸுக்கு வந்து நின்னுட்டு ஏங்க இந்த அமைச்சர் சொல்லிதாங்க நான் இதெல்லாம் பண்ணேன், அவர் என்னைய மாட்டி விட்டாருங்க இன்னைக்குன்னு சொல்லிருப்பாரு. ஏன் என்ன பண்ண மாட்டாங்க? தெரியலையே. ராசாவுடைய ஆசை ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அதுல தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அது வந்து அவ்வளோ இது கிடையாது, அவருக்கு வந்து அவ்வளோ சூதானம் கிடையாது, அறிவு கிடையாதுன்ற மாதிரி ஏதோ நேரம் பார்த்து கரெக்டா இது பண்றாரு பேசியிருந்தாரு. பேசிட்டு அப்போ வந்து நம்ம கையில வரும், நம்ம கையில வந்துரும், ஸ்டாலினாலலாம் அதை சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை இவர் இப்ப வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு ஆராசா. இப்ப கரூர்ல விஜய் பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, ஒப்பாரி வச்சுட்டாரு. ஓடு 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 வேட்டக்காரன் அப்படி பாட்டு பாடினாரு. இது ஒரு சிஎம் பாடுறதா? டிஎம்கே வந்து ஒப்பாரி வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரூர்ல விஜய் அவர்கள் பேசும்பொழுது, சிஎம் பேசும்பொழுது பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ஜெனரேஷனல் சேஞ்சுக்கான ஒரு பாலிட்டிக்ஸை வந்து அங்க பேசினார். அதை நான் உணர்ந்தேன், மக்களும் உணர்ந்திருக்காங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த ஆட்சியில வந்து ஏதோ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு ஏரியால ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு இந்த அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு ஒரு நியூஸை பரப்ப நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டிவிக்கு என்ன தப்பு பண்ணுது அப்படின்னா, உடனடியா வந்து அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு ரிப்போர்ட்டை விடுறது, ஆமாங்க இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிருக்காருங்க, நடவடிக்கை எடுத்துட்டோங்க. இப்ப மினிஸ்டர் தான் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாருன்னா, அந்த சஸ்பெண்ட் ஆன அதிகாரி மினிஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா மாட்டானா? ஆமா, உடனே பிரஸ்ஸே ரிப்போர்ட்டை கொடுத்து நேரா பிரஸ்ஸுக்கு ஏன் பண்ண வந்துருவாரு. மாட்டாங்க? பிரஸ்ஸுக்கு வந்து நின்னுட்டு ஏங்க இந்த அமைச்சர் சொல்லிதாங்க நான் இதெல்லாம் பண்ணேன், அவர் என்னைய மாட்டி விட்டாருங்க இன்னைக்குன்னு சொல்லிருப்பாரு. ஏன் என்ன பண்ண மாட்டாங்க? தெரியலையே. உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? இத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்க. 50 எம்எல்ஏக்கு மேல கையில 59 அவ்வளோ எம்எல்ஏஸ் வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க. இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அதிகாரிகள் தவறு பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா? எப்படி இந்த 59 எம்எல்ஏ உடைய இதுல பண்ண மாட்டாங்களா? இப்போ டிஎம்கே ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆஃபீஸர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆஃபீஸர் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த டெண்டர் இஷ்யூவே எடுத்துப்போம். 6 மணி நேரத்துல டெண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. அறப்போர் இயக்கம் அதை ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ண மறுநாள் வந்து 2 ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்றாங்க. தப்பு மினிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு, டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஏதோ ஒன்று தெரியாம தவறுல ஆயிப்போச்சுன்னு சொல்லியிருப்பார். ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? அப்ப நீங்க இந்த மினிஸ்டர்ஸோடைய கண் பார்வைக்கு படாம வேற ஏதோ ஒரு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஈல்டாகி நீங்க அதை செய்றீங்க. அந்த ஆஃபீஸர்ஸ், இந்த ஆஃபீஸர்ஸுக்கு தான் ஸ்டாலின் வார்னிங் கொடுக்குறாரு, 6 மாசத்துல நாங்க திரும்பி வந்துருவோம், 6 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ இங்க அது அது எப்படின்னு எனக்கு புரியலங்க. நேத்து வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஊழல்வாதிகளுக்கும் ஃபேவர் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் நெட்டையோ குட்டையோ நீங்க அதை வச்சு தான் நடத்தி ஆகணும். புது கவர்மெண்ட் வந்த உடனே எல்லா ஆஃபீஸர்ஸையும் ஸ்கிராப் பண்ணிட்டு புது ஆஃபீஸர்ஸ் கொண்டு வர முடியுமா? அதுக்கு நமக்கு வழிவகை இருக்கா? கிடையாது. அப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ண முடியும்? இவங்க தப்பு பண்ணாங்கன்னா இன்னைக்கு வெளியே வருது, இஷ்யூஸ் வந்து பேசப்படுது. இதுக்கு முன்னாடி இஷ்யூஸ் பேசப்பட்டது கிடையாது. இஷ்யூஸ் பேசுறதுக்கான தைரியம் யாருக்கும் வந்தது கிடையாது.
அதுவே ஒரு டெமோக்ரஸில ஒரு நல்ல சேஞ்ச் இல்லையா? இல்லங்க ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவரு வந்து அந்த மாரிலாம் நடந்துக்க கூடாதுல்ல அவரு. அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த டெண்டர் வேல்யூ 5 லட்சமோ, 6 லட்சமோ. ம், அந்த 6 மணி நேரம் சொல்ற டெண்டர். ம். 5 லட்சம், 6 லட்சம் டெண்டர் வேல்யூக்கு நீங்க நினைக்கிறீங்களா மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி, ஆஃபீசர் இந்த டெண்டர் நான் கேட்கிற பையனுக்கு குடுங்க. அதுக்காக ஆ ஆஃபீஸரே கேட்டிருப்பாரு. இதே 5 லட்சம் விஷயம் இதுக்கு நீ ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணியான்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இல்ல இப்ப இவரு வந்து ல இவரு நம்ம ரமேஷ் அவர்கள் வந்துட்டு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள நேரடியா மோதியிருக்காரு அசெம்பிளில வச்சு. நேரடி பதிலடி குடுத்திருக்காரு. அப்ப வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஈக்குவேட் பண்ணிடணும் உடனே. அப்ப இவரும் ஒரு இதுதான். மாற்றம்ன்னு சொல்லி வந்த இவரு, பெருசா ரெய்டெல்லாம் போறாரு. ஏரியாவா, ஊரா. பாருங்க இப்படி பண்ணியிருக்காரு. ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இப்ப அவருடைய அந்த இது டிஃபேம் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு இதாயிரும். மக்கள்லாம் அத நம்பிடுவாங்க. இவரும் நம்ம ஜஸ்ட் அனதர் பொலிட்டிஷியன் ஆயிடுவாரு. நம்ம ஜெயிச்சிடலாம் 31ல. அவ்வளோதான் பாலிசி. இப்ப ஐடியாவே அதான். சி அந்த இந்த இஷ்யூ எடுத்தீங்கன்னா, இப்ப ரமேஷ் அவரோட மினிஸ்டர் ரமேஷோட இஷ்யூ எடுத்தீங்கன்னா, அந்த வெண்ணிமலையா? அது என்ன ஊர் அது? கரூர் பக்கத்துல. அந்த ஊர்ல வந்து அந்த 3000 ஏக்கர் வந்து குடுக்குறாங்க. இதுக்கு யாரு ஒப்போஸ் பண்றா? பிஜேபி மட்டும் தான் இதுவரைக்கும் ஒப்போஸ் நயினார் பண்ணிருக்கு. நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு அவர் மட்டும் கடந்த தான் 6 மாசத்துல பேசுனதே முக்கியமான பேச்சே இதான். ஏன் டிஎம்கே காரங்களோ, ஏடிஎம்கே காரங்களோ பேசல? ஏன்னா கோவில்னு வந்துட்டாலே அத பத்தி பேசுறதுக்கு பாஜக வந்துருதுல்ல அங்க. இவங்க 2 பேரும் ஏன் பேசலன்னு கேட்கிறேன். ஆ. ஒண்ணு பண்ணது சரின்னு சொல்லு. ம், இல்ல தப்புன்னு சொல்லு. நீ தான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவிய. ம், முந்திரி கொட்டை மாரி. ம். ஏன் இதுக்கு பேசவே இல்ல? தெரியலையே ஏன்? ஏன் நீங்க இதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவே இல்ல? ஆட்சியில இத்தன நாள் இருந்தீங்கல்ல. இத ஒரு இஷ்யூன்னு கொண்டு வராங்க அநியாயத்துக்கு. 10ஆம் தேதி தான் கரூர்ல சிஎம் பேசுறாரு. அப்பதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு. ஆனா இதுக்கான ஜிஓ 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. டேட் பாத்தீங்களா முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கட்சியில இல்ல ஆட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காரா? எதுலயுமே இல்ல. ஜிஓ 9ஆம் தேதி போடப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? வாய்ப்பில்ல. சிஎம் விஜய் பேசும்பொழுது எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினாரு. அதே மாதிரி பண்ணிடுறேன்னு எங்கேயா சொன்னாரா? இல்ல. ஏன் நீங்க பிரச்சனைன்னு ஒண்ணு நினைக்கிறத ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டு வராருங்க மனுஷங்க. அது பாராட்டுற விஷயமா? ஏசுற விஷயமா? நீங்க பிரச்சனைன்னு ஒண்ணு பேசுறீங்க. பல வருஷமா இருக்கிற பிரச்சனைங்க இது. அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு. அத முன்னாடி நாளே சால்வ் பண்ணிட்டு அந்த மனுஷன் அங்க வரார் சிஎம். இது பாராட்டுற விஷயமா? திட்டுற விஷயமா? இதுல என்ன குறை கண்டீங்க? தாவேக ஆட்சியில இருக்கிறதே ஒரு குறை தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் நான் இத தான் பேச போறேன்னு சிஎம் கிட்ட அப்ரூவல் வாங்குனாரா? இல்ல. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் பேசுறார். இப்படி ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ இருக்கு. இத்தனை நாளா இவங்க எதுவும் சால்வ் பண்ணல. எங்களுக்கு அப்போசிட்டா தான் வேலை செய்திருக்காங்க. புது கவர்ன்மெண்ட் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்றார். அப்ப வந்து விஜய் சார் என்ன பேசியிருக்கணும்? ஓகே. இவரு சொன்னத கேட்டு அதே மாரி பண்றதுக்கு என்ன ஏற்பாடோ பண்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து கேட்கறது தப்பு. நீ நேத்தே போட்டயே அப்படின்னு சொல்லலாம். அவரு ஒண்ணுமே அக்னாலஜ் பண்ணல அத. சரின்ற மாரி தான். அவர் பாட்டு அமைதியா இருக்காரு. அவர் பேசுறத பேசுறாரு. இந்த ஜியோ முன்னாடி நாளே வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு நரேட்டிவா டிஎம்கே வந்து ரெகுலரா எல்லா வேற என்ன சேனல்லயும் பேசுறது? டெய்லி லைவ்ல வேற கூப்பிட்டுறாங்க. 4 பேர் உட்கார்ந்து பேசணும்ன்றாங்க. 1 ஹவர் பேசணும்ன்றாங்க. நீங்க கூலா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆளுங்கட்சிக்காக பேசுறீங்க நீங்க. உங்க மேல சொல்றது தப்பு கிடையாது. நீங்க கம்முனு இருப்பீங்க. பேசுறது என்கிட்ட தப்பே இல்லனாலும் எதையாவது நான் தப்புன்னு சொல்லி பேசணும்ல. டிவிகே காரங்களாவது இத எடுத்து சொல்லணும்ங்கிறேன். இது வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். ஆமா 9ஆம் தேதியே போட்டார்னா, பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அட்ரஸ் பண்ணிட்டு வர சிஎம்டா எங்க சிஎம்ன்னு சொல்லணும். சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லங்க எனக்கு புரியவே இல்ல. நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க. லஞ்சம் வாங்க மாட்டீங்க. வாங்குறவனையும் வாங்க விட மாட்டீங்க. வாங்கலாம்னு சொன்னோனே வெளிய உட்கார வச்சுருக்கிறீங்க. இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது எவ்வளவு நாள் நீடிக்கும் சொல்லுங்க நீங்க? இது இனி இனி அவ்வளவுதான். நீடிச்சுட்டே இருக்கும். நீ ஃபுல் டிவிக்கே தான். டிவிகே தான். ஆமா கரெக்ட். ம். கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. ம். அதே இந்த பழனி இஷ்யூன்னு நினைக்கிறேன். ரமேஷோடது லேண்ட் இஷ்யூ சொல்றீங்க. கோர்ட் ஏற்கனவே அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னா, அது என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான டைம் வேணும். இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள வந்துரும்ல. ம். சிபிசிஐடி உள்ள வந்துரும். லேண்ட் கிராபிங் உள்ள வந்துரும். ஏற்கனவே கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அது உள்ள வந்திருக்கும். கோர்ட் ஆர்டர் வந்து கோர்ட் இஷ்யூ இந்த மாதிரி ஒரு லீகல் பேட்டில்ல டிவிகே ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல ஸ்டார்ட் ஆயி நடந்த விஷயமா? இல்ல முன்னாடி இருந்தே நடந்துட்டு அப்புறம் எப்படி நீங்க ரமேஷ்க்கு கை காட்டுறீங்க? இப்ப
அவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு பார்லிமெண்ட்ல, இது சட்டசபையில வந்து. அப்ப அவரை எதனா ஒண்ணு சொல்லணும்ல இப்ப? உங்களுக்கு பழி போடுறதுக்கு ஆளுங்க வேணும். சும்மா எல்லார் மேலயும் பழி போட்டுக்கிட்டே வருவீங்க. இது மக்களுக்கு புரியணும்ல. நாங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம்ல. சன் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் கார்டு போடுவோம். அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் ஜெர்னலிஸ்ட் பேசுவாங்க. அப்புறம் டிஎம்கே ஜென்சி பேசும். இதெல்லாம் பார்த்து திமுகல இருக்கிறவங்கலாம் கைதட்டி சூப்பர்ன்னு சொல்லி அவங்க ரீபோஸ்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டா ஸ்டோரில வைக்கிறாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இதுல இருக்குதுல்ல. லைஃப் ஓடிட்டு இருக்குதுல்ல. இத என்ன வச்சு. வாழ்வாதாரம் இருக்கு? இத போஸ்ட் பண்றவங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கணும். போன கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நடந்ததா? நடந்தது இல்லையா? இத விட மோசமா நடந்திருக்கா? இல்லையா? நானு அப்ப அங்க தான் கேள்வி வருது. மாற்றம்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. ஏமாற்றமா இருக்குது. என்ன அப்ப ஏமாற்றம்? எங்கள நாங்க டவுன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஆமா நாங்களும் இத பண்ணோம்னு சொல்றது கூட நாங்க தயார். ஆனா நீங்க அத நீங்களும் பண்றீங்க. நாங்களும் நீங்களும் ஒண்ணு தான் வாங்க. அப்படி சொல்லிக்கிறது. அதுக்கு தான் நான் வந்து ராஜாஜி பேர்லாம் எடுத்தேன். டாபிக் அங்கேயே டைவர்ட் ஆயி போயிட்டோம். அந்த அந்த டைம்ல இருந்தவங்கலாம் இன்டெலெக்ட் லீடர்ஸா இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி மாறுதுன்னா, சினிமாவுல வந்து டிஎம்கேவ வளர்த்தது தான் அதிகம். டிராமா மூலமாவும், சினிமா மூலமாவும் ஆ திமுகவ வளர்க்குறாங்க. இன்க்ளூடிங் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நெறைய பாடல்கள்ல திமுகவ வந்து கருப்பு, சிவப்பு. போடுறது, அவர் ம். பின்னாடி சூரியன வரையறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஆட்சிய வந்து பிடிக்கிறாங்க. ஆனா, அப்போ ஒரு லீடர் இருந்தார். 67ல அறிஞர் அண்ணான்னு ஒரு லீடர் இருந்தாரு. அவருக்கு கீழ இவங்க எல்லாம் உனக்கு எங்க இடமோ அங்க வைக்கிறேன்ற இடத்துல எல்லாரையும் வச்சிருந்தாங்க. கருணாநிதிக்கு முன்னாடி அந்த டிஎம்கேல ஆஃப்டர் அண்ணா ஒரு ஒரு சங்க் ஆஃப் லீடர்ஸ் இருந்தாங்க. நெறைய இன்டெலெக்ட்டான லீடர்ஸ். அம்மையார் சத்யவாணி முத்துலருந்து, நெடுஞ்செழியன்லருந்து சம்பத். அவரு, இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நெறைய லீடர்ஸ் வந்து இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாரு 69ல ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா. ஸோ அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி இன் அசெம்பிளி இருக்குல்ல, அது வந்து அப்படியே மாறிட்டே வருது. 71ல ஆட்சிய கலைச்சு திருப்பி ஆட்சிக்கு வரீங்க. 76ல எமர்ஜென்சி. அந்த டைம்ல என்ன பிரச்சனை வருது டிஎம்கேக்குள்ள? இப்பதான் சொன்னேன். கருணாநிதி அவர்கள் கரப்ஷன்னால வந்து நீங்களும் உங்களுடைய சகாக்களும் நெறைய கரப்ஷன் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஆட்சி களையப்பட்டிருக்கு. அண்ட் மக்கள்கிட்டயே பெரிய கெட்ட பேரு. ம். இதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன். மக்கள்கிட்ட நெறைய கெட்ட பேருங்கிறதுனால, கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியிலருந்து விலகணும்னு சொல்லிட்டு டிஎம்கேக்குள்ள ப்ராப்ளம் வருது. அடிச்சு மூக்கெல்லாம் உடைக்கிறாங்க டிஎம்கே கருணாநிதி சார்பா அடுத்தவங்கள. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது. எமர்ஜென்சிங்கிறது ஒரு கொடூரமான விஷயம்ல. ம். அந்த எமர்ஜென்சிய போட்ட காங்கிரஸோட சேர்ந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சிய பிடிக்கிறாரு. ம். நீங்க தோக்குறீங்க. நீங்க மக்களுக்கு நின்னுருந்தீங்கன்னா, எமர்ஜென்சி டைம்ல மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க, டெமோக்ரஸிய பேசுறீங்க அப்படின்னா, மக்கள் உங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க தானே? ஆஃப் கோர்ஸ். பண்ணலையே. 77ல பேசுறேன். கொடுமை தான் அது என்ன பண்றது? லோக்சபா தேர்தல்னு நெனைக்கிறேன். காங்கிரஸோட சேர்ந்து இவரு ஜெயிக்கிறாரு. ஏடிஎம்கே வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் எம்ஜிஆர் அவர்கள் தான் வின் பண்றாரு. இதுல அசெம்பிளி எலக்ஷன்லயும் 130 சீட்டு கிட்ட ஜெயிக்கிறாரு. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில இல்ல. சிபிஐ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 130 சீட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் அவர் தான் ஆட்சியில இருக்காரு. அவர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் தான் ஆட்சியில இருந்தார். அப்ப நீங்க மக்களுக்காக நிக்கலங்கிறது அன்னைக்கு டிஎம்கேக்குள்ள வந்த பிரச்சனை கரெக்ட் தானே? மக்கள்கிட்ட உங்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஏன்னா நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க. நீங்க பதவி விலகுனா டிஎம்கேவையாவது காப்பாத்துவோம்னு அவங்க பேசுனது கரெக்ட் தானே? இன்னைக்கும் அதே நிலைமையில தானே இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு பேசுறதுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையே. கடந்த சில ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க இல்லன்னா இவங்க 2 பேருக்குமே தெரியும். 91ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லி பிராண்ட் பண்ணீங்கல்ல. 96ல பிராண்ட் பண்ணி, அவங்க அப்படிதான் நடந்துக்கிட்டாங்கன்னு தான் எல்லா தரவுகளும் சொல்லுது. ரொம்ப மோசமான ஆட்சி. அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே மோசமான 5 ஆண்டுகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. 96ல ஆட்சிக்கு வந்தீங்கல்ல. ஏங்க 2001ல உங்கள மாத்துனாங்க? ஏங்க திருப்பி அதே மேடம் ஜெயலலிதா கிட்ட போய் ஆட்சிய குடுத்தாங்க? ஏன்னா அது திமுகவுடைய வரலாறு. 5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து 2 தடவலாம் ஏன்னா இருந்ததே அந்த கிடையாது. 96ல இருந்து 2001 வரைக்கும் அவ்ளோ அட்டூழியம் பண்ணியிருக்கீங்க. 96ல யாரால நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? மூப்பனார கூட வச்சுக்கிட்டீங்க. ரஜினி ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. ஆட்சிக்கு வந்தீங்க. சேம் மூப்பனார் உங்ககிட்ட கூட்டணியில இருந்து வெளிய வராரு. எப்ப? 1999ல. நடுவுல. ஏன் வந்தாரு? மாஞ்சோலைன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஆமா. மாஞ்சோலை இஷ்யூ. அந்த மக்கள வந்து போலீஸ் அடிச்சு கொன்னுட்டாங்க.
கொன்னுட்டு தண்ணியில இறக்கி சாகடிச்சிட்டாங்க. அப்ப மூப்பனார் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இந்த கவர்மெண்ட் அநியாயம் பண்ணிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் மாத்திருச்சு. இப்போ கரூர்ல நடந்ததுல அதே மாரி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் மாத்திருச்சு. இந்த இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எதிரான வேலைய செய்யுது. அப்படின்னு அப்ப அப்ப ஹி வாஸ் அ டால் லீடர். இப்ப இருக்கிற ஜி.கே. வாசன் மாதிரிலாம் இல்ல. அப்போ அவர் வந்து டால் லீடர். அவரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து மோசமான ஒரு ஆட்சிய நடத்தியிருப்பீங்க அந்த 5 வருஷமும். 2001ல மேடம் ஜெயிக்கிறாங்க. 2006ல மைனாரிட்டி ஆட்சி. உங்களோட டீலு அங்க பிஜேபில இருந்து வெளில வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இங்கேயும் காங்கிரஸோட கூட்டணியில ஆட்சி அமைக்கிறீங்க. ஆனா மைனாரிட்டி. மினிஸ்ட்ரியில பங்கு குடுக்கல. காங்கிரஸுக்கு குடுக்கல. ஆனா அங்க மட்டும் நீங்க பங்கு வாங்கிக்கிட்டீங்க. உங்க ஆட்கள் எல்லாரையும் மினிஸ்டர் ஆக்கிட்டீங்க. இதுல இந்த மக்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியலையே. என்ன கிடைக்கல இந்த இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு? நீ ஊழல் பண்றேன்னு திருப்பி 2006 to 10 அதுக்கப்புறம் 10 வருஷம் ஏடிஎம்கே. மறுபடியும் மேடம் ஜெயலலிதா 16ல. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. நம்ம எடப்பாடி எல்லாம் சிஎம்மா ஆனத பார்க்க வேண்டியதா போச்சு. இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேருமே இல்லன்னு ஆயிட்ட பிறகு 3வதா ஒரு சக்தி வருது. அவங்க வந்து ஒரு ப்ராமிசிங்கான கொள்கைன்னு எதுவுமே உங்ககிட்ட பேசலங்கிறத நீங்க ஏற்கனவே கிளைம் பண்ணீங்கல்ல. கேம்பெயின் ஃபுல்லா என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? புதுசா ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காரே அப்படின்னு உதயநிதி பேசினாரா இல்லையா? ஆமா, சினிமா செய்திகள்லாம் நான் பார்க்கறது கிடையாது. பேசுனீங்கல்ல. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஏன் தோத்தீங்க? நீங்க தான் கொள்கைவாதிகளாச்சே. மக்கள் எங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க. மக்களுக்கான நல்லது ஏதாவது நடந்திருக்காங்கிறது மக்களுக்கு தெரியணும். மக்களை மழுங்கடிச்சிருக்கிறீங்க. அந்த காலத்துல காமராஜர் பீரியட்லயும் அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்லயும் ராஜாஜி டைம்லயும் மக்கள் வந்து சுதந்திரத்தை பத்தி பேசினாங்க. மக்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஏதாவது டிபேட் நடக்குதா? அவர் எதுக்கு கருப்பு சட்டை போட்டு வந்தாரு? அவர் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஓடு ஓடுன்னு பாட்டு பாடினாரு? அதுதான் பேசுறதுக்குங்க. ஸ்லாட்டர் பண்றதுக்கு பிளாங்கெட் பேன் வந்து ஹைகோர்ட் போட்டுது. பிளாங்கெட் பேன். எங்கேயுமே கவ் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது தமிழ்நாடுலன்னு ஒரு பேன் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பேசுறாங்க. பேசி சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் ஓவர் ஸ்ட்ரெச் தான் பண்ணிடுச்சு. அந்த ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டாங்க. இத பத்தி நேத்திக்கு நான் இங்கிலீஷ் மீடியால டிபேட் அட்டெண்ட் பண்ணேன். அத்தனை இங்கிலீஷ் மீடியாலையும் இது வந்து தமிழ்நாடு செட்டிங் ஒரு ட்ரெண்டு. கான்ஸ்டிடியூஷனை பத்தி தமிழ்நாடு வந்து ரொம்ப அப்ஹெல்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லா மீடியா சேனல்லையும் முந்தா நேத்திக்கு டிபேட் நடந்தது. இங்க எங்கேயாவது நடந்ததா? இங்க வந்து அப்படிலாம் நடக்கல. இங்க நடந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாற்றமா ஏமாற்றமா, 60 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 60 நாள் ஆட்சி எப்படி இருக்கு, விஜய் சொன்னதை செய்தாரா? ஸோ நேஷனல் மீடியால டாபிக்கே இதுதான். இது ஸ்டேட்டுக்கான ரைட்டை நீங்க நிலைநிறுத்துறீங்களா இல்ல ரிலீஜியஸ்க்காக அப்பீஸ் பண்றீங்களா? மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றீங்களா இல்ல ஸ்டேட் அசம்பிளி ஸ்டேட்டோட ரைட்ஸ் மாநில சுயாட்சி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கிறீங்களா? இந்த மாதிரியான டாபிக்ஸ் அங்க பேசுறாங்க. நேத்திக்கு கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் கோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி சொல்லுது, இந்த ஆர்டிகிள் இப்படி சொல்லுது, ஆர்டிகிள் 29ல வந்து கல்ச்சரும் ரிலிஜியஸையும் வந்து நம்ம வந்து கோர்ட்னால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஆர்டிகல் 48ல ஸ்டேட் தான் வந்து மாடை வெட்டணுமா வெட்டக்கூடாதான்னு ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுது. அப்புறம் எப்படி ஹைகோர்ட் அதில் முடிவு பண்ணலாம்? இப்போ ஸ்டேட்டுக்கான உரிமையை ஸ்டேட் தானே தீர்மானிக்கணும் அப்படின்னு பேசுறோம். டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க என்ன பேசுறோம்? அதை டிஃபெண்ட் பண்ணி பேசவும் ஆட்கள் இருக்காங்க. பல ஸ்டேட்ல வந்து பீஃப் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு பேசுறாங்கப்பா, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அவன் வந்து ஆர்டிகல்ஸ் அவனும் கான்ஸ்டிடியூஷனை கோட் பண்றான். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? கௌவை வந்து சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் சொல்லுதுன்னு அவன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வரான். இப்போ உங்களுக்கு வந்து அறிவார்ந்த அரசியல் பேச்சு பேசணும். இப்ப அது மாதிரி ஒரு திமுக கலந்து ஒரு 2 பேர் வருவீங்களா, கொஞ்சம் பேசலாம்னு கேக்குறீங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸை கொண்டு போறதுக்கான மீடியாஸ் வேணும்னு கேக்குறேன். அது ரொம்ப போர் அடிக்கும்ல மக்களுக்கு.
ஜாலியாக வந்து நீங்கள் என்ன சட்டை போட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி இப்படி பேசிட்டு அந்த மாதிரியே போயிடலாம், அந்த மாதிரி கேள்வி கேட்டு. இந்த மாதிரியான டாபிக்கை எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் மக்களும் இன்ஃபார்ம்டு சிட்டிசனா மாறுவாங்க. அப்படி மாறிட்டா அவங்க புத்திசாலி ஆயிட்டாங்கன்னா, ஆவணும்ல. அப்படி ஆயிட்டு அவங்க கடைசி வரைக்கும் திமுகவை திரும்ப வராமே விட்டாங்கன்னா, அதுதானே நல்லது. அந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் வரட்டும். அந்த மாதிரியான டிபேட்ஸ் உள்ள வந்து அப்ப வந்து இல்ல டிஎம்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எதையா ஒண்ண சொல்லி ஆட்சிக்கு வரட்டும்ன்றேன். நீங்கள் ஆக்சுவலாக பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஏன்னா வந்து திமுககாரன் சாதாரணமாக இந்த மாதிரி வந்துட்டு லோக்கலாக பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிங்க. திமுககாரன் ஒவ்வொருத்தனும் இன்டெலெக்சுவலாக பேச ஆரம்பிச்சான்னு வைங்களேன். நாங்க திருப்பி இந்த மாதிரி உண்மையெல்லாம் எடுத்து வந்து கேட்போம், பதில் சொல்லணும்ல. இப்ப முந்தா நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? மாடு, ஆடு வெட்டுறதுக்கு பேன் பண்ணிடுச்சு. இந்த இந்த டிவிகே கவர்மெண்ட் அத பத்தி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணி 2 வாரம் ஆகுது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்துன்னு தான் இருக்கு. அண்ட் அந்த அந்த ப்ளீலாம் பார்க்கணும். அட்டகாசமான ப்ளீ. ஒரு பிஐஎல் போடுறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இவங்க போடுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தர் பொதுநல வழக்கு. பக்ரீதுக்கு முன்னாடி வந்து பப்ளிக் பிளேஸ்ல வெட்டுறத ரெகுலேட் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் கேட்கிறாரு. அதுக்கு ஹைகோர்ட் என்ன பண்ணுது? கம்ப்ளீட் பேன் போட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே வெட்டக்கூடாது. அதுக்கு இது ஒரு 1974 ஜியோ ஒன்று காட்டுறாங்க. 1974ல போட்ட ஜியோவை காட்டுறாங்க. இப்போ நேற்றுக்கு நாங்கள் பேசும்பொழுது இதெல்லாம் அவங்க கோட் பண்ணுறாங்க. அப்போ ஹைகோர்ட் சொன்னது கரெக்டு தானேன்னு. அப்போ நாங்கள் கேட்குறோம், பில்லில் என்ன ப்ரேயர் கேட்குறான்? ரெகுலேட் பண்ணுன்னு கேட்குறான். நீ எப்படி பிளாங்கெட் ஆர்டர் போடுவ? என்ன கேட்குதோ அதை தானே ஹைகோர்ட்டு கொடுக்கணும். கேட்காததை எப்படி ஹைகோர்ட் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் நேற்று பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே போய் கேட்குது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம மக்களுக்கு கொண்டு வரும் பொழுது தான் மக்களும் இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக இருப்பாங்க. அப்போ தான் அடுத்த கட்ட டெமோக்ரஸி எதை நோக்கி போகுது, நம்மளுடைய உரிமைகள் என்ன, நம்ம எதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். இப்போ கரூர்ல விஜய் பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? ஒப்பாரி வச்சுட்டாரு. ஓடு 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 வேட்டக்காரன் அப்படி பாட்டு பாடினாரு. ஒரு சிஎம் பாடுறதா? இல்ல, டிஎம்கே வந்து ஒப்பாரி வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரூர்ல விஜய் அவர்கள் பேசும்பொழுது, சிஎம் பேசும்பொழுது பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ஜெனரேஷனல் சேஞ்சுக்கான ஒரு பாலிட்டிக்ஸை வந்து அங்க பேசினார். அதை நான் உணர்ந்தேன், மக்களும் உணர்ந்திருக்காங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம ஆட்சியில லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பண்ணிட்டோம். ஆனாலும் சிலர் இருப்பாங்கல்ல, லஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன சொன்னாரு? என் அண்ணன் என் தம்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. லஞ்சம் கேட்டாங்கன்னா தர முடியாதுன்னு சொல்லு. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? லஞ்சம் இங்க இருந்து ஒரு ஒரு காமன் பப்ளிக் போய் நிக்கிறான். அவன் வந்து இன்ஃபார்ம்டு சிட்டிசன் கிடையாது. அவனோட ரைட்ஸ் அவனுக்கு தெரியாது. அவன் போய் நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற அஃபீஷியலு அதிக பசிக்குத்தனமா நீ எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் இதை உடனே பண்ணித்தரேன்னு கேட்கும் பொழுது முடியாதுன்ற ரெசிஸ்டன்ஸ் பப்ளிக் சைட்லேருந்து வரணும். அவன் அஃபீஷியலு, அவன் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் லஞ்சம் கொடுப்ப. நீ எனக்கு வேலை செய்கிறவன், எதுக்குடா நான் உனக்கு காசு தரணும்னு கேட்டானா அந்த அஃபீஷியல் என்ன பண்ணுவான்? சைன் போட மாட்டான், தூக்கி போட்டு போயிடுவார். எவ்வளோ நாள் பண்ணுவேன்? இப்போ இவன் அடுத்த கேள்வி, இந்த மக்கள் வந்து இன்ஃபார்ம்டாக இருக்கும் பொழுது இது பிரச்சனை ஆகுமா இல்லையா? நீ வெறும் காதும் வச்ச மாதிரி அந்த காசு கேட்ட காசை கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அவன் காசு வாங்கிட்டே இருப்பான், நீ காசு கொடுத்துக்கிட்டே இருப்ப, லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்ப, அஃபிஷியல் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பான். கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அங்க ரிவோல்ட் நடக்கும். அதைத்தான் சொல்றாங்க இந்த தாவேக்கா இந்த மாதிரி ஒரு சும்மா செட்டப் நரேஷன் ரெடி பண்ணுது. இது நாங்க வந்து ஊழலுக்கு எதிர்ப்புன்னு காட்டுது. ஆனா அதெல்லாம் பொய், நம்பாதீங்க மக்களேன்னு சொல்லுது. இது வந்து எப்படி நரேஷனா மாறும்? மொத்த தமிழ்நாடும் அந்த பேச்சை பார்த்துருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, இல்லை உங்க வந்து ஹெல்மெட் இல்லைன்னு போலீஸ் பிடிக்கிறாங்க, இல்லை ஹெல்மெட் போட்டுன்னு வரும்போதே போலீஸ் பிடிக்கிறாங்க, ஒரு 100 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் எதுக்கு சார் கொடுக்கணும்னு கேள்வி கேட்பீங்க. கேட்டால் உங்க பின்னாடி 10 பேர் வந்து நிற்பான். அவன் எல்லாம் போட்டிருக்கான்ல, ஹெல்மெட் போட்டிருக்கான்ல, எதுக்கு பணம் கேட்குற? தமிழன் படம் பார்த்தீங்க நேற்று? இல்லப்பா, இதை தானப்பா அவர் அன்னைக்கு ஸ்டேஜில் பேசினாரு. அதாவது நீங்க பேசுறதா அப்படின்னா சினிமா படத்துல பேசுற மாதிரி தாவேக்காரங்க பேசுறதுலாம். ரெசிஸ்டன்ஸ் பப்ளிக் சைட்ல இருந்து வரணும். இதுக்கு டிஎம்கே காரன் என்ன தெரியுமா பேசுறானுங்க? ஒரு ஆட்சியாளரா இருந்து என் ஆட்சியில லஞ்சமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லணும்.
அதை எப்படி மக்களை ரெசிஸ்ட் பண்ண சொல்லலாம்னு கேக்குறாங்க. ம். மக்களை ரெசிஸ்ட் பண்ண சொல்லணும்ல. மக்கள் ரெசிஸ்ட் பண்றதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும்ல. இல்ல இத்தனை அதான் வருஷத்துல அழிச்சிட்டீங்க. அப்படி ஒரு நம்பிக்கையே கிடையாது. அபிஷியல்ஸ் கேட்டா கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அவங்க வந்து நமக்கு வந்து பண்ணி தர மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு மக்கள் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சு இல்ல தப்பு பண்ணா கேளு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும்ல. இது கொள்கை. இதுதான் கொள்கை. பாஜகவை எதிர்க்கிறது தான் கொள்கை. இவங்களும் பாஜக எதிர்க்கதானே செய்றாங்க. இல்லையே அதெல்லாம் எதிர்க்கலையே. விபிஜி ராம்ஜி வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ம். இல்ல? அது வந்து நிறைய அலோவ் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும்? அதுக்கு சொல்றாங்க 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கட்டணும் அதுல காசு. ம். இப்போ பிரதான் மந்திரி வீடு கட்டுற திட்டம் இருக்கு. ம். அதுலயும் தமிழ்நாடு கவர்மெண்டோட பங்கு இருக்குல்ல. ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். கொடுக்கணும்ல. ஏன் அதை அக்செப்ட் பண்ண டிஎம்கே பீரியட்ல? அது நம்ம கான்ட்ராக்ட் கீழே வெளியே கொடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்துடும் அதில் நம்ம போடுறது. நம்ம கொஞ்சம் அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த திட்டம். டாய்லெட் கட்டினாங்கல்ல. ம். டாய்லெட் கட்டுறது அதுலயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் காசு கொடுக்கணும்ல. ம். ஏன் அதை அக்செப்ட் பண்ண? டாய்லெட் தெரிஞ்சவனை வச்சு கட்டி பார்த்துருவோம். ஒரே டாய்லெட்டை கட்டி அந்த கதவு மேல இருக்கிற இதை மட்டும் மாத்தி மாத்தி அந்த பிவிசி டோர் எடுத்துன்னு வந்து வச்சு ஐயா இத்தனை டாய்லெட் கட்டிட்டோன்னு கணக்கு எழுதினீங்க, பொய் கணக்கு. அந்த மாதிரி இதுல பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷரிக்கு போகுது. அதான் பிரச்சனை. ஓகே இப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்கீமை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடு. 100 நாள் திட்டம்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது. மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருந்தது. இப்போ அதை 125 நாளாக மாற்றிருக்கிறாங்க. அந்த பணத்தையும் உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த பேஸ் ஃபேரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமோட இது வந்து இதுதான் பைலா இதுதான் இனிமே அப்படின்னு ஆக்கிட்டாங்க. உனக்கு ஸ்கீம் வேணும்னா எடுத்துக்க, வானானா எடுக்காத. இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பேர் மாத்திட்டாங்கிறதுனால எடுக்கக்கூடாதுன்னு டிஎம்கே காரங்க சொல்றாங்க. இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பை நம்பி இருக்கிற குடும்பம் என்ன ஆகும்? அதை பற்றி கவலை கிடையாது. இதை ஒரு நல்ல விஷயமா பண்ணிட்டாங்க. டிஎம்கே வந்து டிஃபெண்ட் பண்ண இது அப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்ப அந்த 100 நாள் வேலையே நம்பி இருந்த குடும்பம் என்ன ஆகும்? நீட்ல நீங்க பண்ண டிராமா மாதிரி இங்கேயும் டிராமா பண்ண சொல்றீங்களா? 100 நாள் வேலையா நாங்க வந்து எதிர்க்கிறோம், இந்த ஸ்கீமை வானான்னு இங்க இருந்து எழுதிட்டோம், நாங்க வந்து சட்ட போராட்டம் நடக்கிறோம், சட்ட போராட்டம் 5 வருஷம் நடக்கும். அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது தான். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெட் பாலிசி. அவங்க தான் இந்த பாலிசியை லீட் பண்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணனா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மக்கள் என்ன நிலைமைக்கு ஆவாங்க? நீட்டுக்கு 2 ஆண்டு விலக்கு கேட்டீங்க. 2 ஆண்டு எதுக்கு? எங்க பசங்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகல, நீங்க இந்த வருஷமே கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்க பசங்க ப்ரிப்பேர்டா இல்ல, எங்களுக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டீங்க. கேட்டுட்டு ஏடிஎம்கே பீரியட் தான் அப்போ. கேட்டுட்டு 2 வருஷத்துல நீட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. 2017ல நீட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஆன பிறகு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்க தயாரே பண்ணல. இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? தயார் பண்ணியிருக்கணும். அதான் தயார் பண்ற பிரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது. அதுல போய் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி தயாரா நீட் வரப்போகுதுன்னு. நீட் வாஸ் ஆம்புஷ்ட் இல்ல. திடுதிப்புன்னு தமிழ்நாட்டுல நேத்து வரைக்கும் நீட் வராதுன்னு நம்பிட்டு இருந்தோம். நாங்க வந்து பார்த்துப்போம், நீட்டை வர விட மாட்டோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ நீட் வந்துருச்சு, எக்ஸாம் எழுதி தான் ஆகணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. எல்லா பிள்ளைங்களும் போய் எக்ஸாம் எழுதுது. மாணவர்கள் சிலர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு காரணமே நீங்க தான். அன்னைக்கு நீங்க எதிர்கட்சியில தான் சார் இருந்தீங்க. நீங்க அப்ப எதிர்கட்சியா கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கணும் சார். என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கணும்? நீட்டுன்னு ஒன்று, ஆமா நாங்கள் விலக்கு கேட்டு ஏடிஎம்கே பீரியட்ல விலக்கு கேட்டு 2 வருஷம் தான் விலக்கு கொடுத்துருந்தாங்க. 2014 to 16 தான் விலக்கு கொடுத்துருந்தாங்க. 17ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷத்துல ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஏடிஎம்கே ட்ரெயின் பண்ணாதது தப்பு. சட்ட போராட்டம் ஒரு பக்கம், முடிஞ்சா தடு, இல்லைன்னா தயாராகு. தயார் பண்ணியிருக்கணும் பசங்களுக்கு திடீர்னு ஆம்புஷ் பண்ணது தானே பிரச்சனை இந்த வருஷம். அப்ப அதுக்கு அதிமுக தானே பொறுப்பேற்றுக்கணும். எதுக்கு நீங்க திமுக இழுக்கிறீங்க? திமுக அன்னைக்கு என்ன பாலிடிக்ஸ் பண்ணுச்சு? இவங்க வர வச்சுட்டாங்கன்னு பாலிடிக்ஸ் பண்ணுச்சு.
எல்லாம் ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியுமா? நீங்க உண்மையான தகவல மக்கள் கிட்ட கொண்டு போணும்ல. இப்ப விபிஜி ராம்ஜி ஸ்கீமே எடுத்தீங்கன்னா, இப்ப வந்து டிவிகே வந்து அத அலோவ் பண்ணியிருக்க கூடாது. அத அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்ற. அக்செப்ட் பண்ணலன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எனக்கு என்ன? வானான்னா வானா போன்ட்டு போயிரும். எப்படி இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல எந்த ஸ்கீமுமே இங்க வராமயே, பணம் வராம பாக்கி வச்சுதான் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த போயிரும். ஸ்கீம் அக்செப்ட் பண்ணிட்டீன்னா, நான் 60% பணம் வந்து அந்த மக்களுக்கு குடுத்துருவேன். நீ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து குடுக்கணும். அந்த புரோகிராம் எப்படி நடக்கும்னு நம்ம பேசியிருக்கிறோம். விபிஜி ராம்ஜி பத்தி 100 நாள் வேலை. இப்ப நான் எங்களுக்கு அக்செப்ட் பண்ண வேணாம். நாங்க கோர்ட்டுக்கு போறோம்னு ஸ்டேட் கவர்ன்மென்ட் முடிவு பண்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு போ. நடத்து. கேஸ் நடத்து. அதுவரைக்கும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்த நம்பி வாழ்ந்த குடும்பங்கள் என்ன ஆகும்னு கேட்கிறேன். 71 லட்சம் ஆஃப் ரூரல் ஃபேமிலீஸ் வந்து இத டிபெண்ட் ஆயிருக்கிறான். மொத்தம் இருக்கிறதே 91 லட்சம் ரூரல் குடும்பம் தான். அந்த 71 லட்சம் குடும்பங்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம சோத்துக்கு திண்டாடுறத தாவேக்கா மேல பழிய தூக்கி போட்டு அந்த மக்களுடைய வாழ்வும் போச்சு, பல பேருடைய நிலைமையும் போச்சு, வாழ்க்கை போச்சு, தாவேக்காவுடைய ஆட்சியும் போச்சு. 31 நம்ம வந்துடலாம். அட் த காஸ்ட் ஆஃப் 71,000 ஃபேமிலிஸ். 71 லேக் ஃபேமிலீஸ். 71 லட்சம் குடும்பங்களை பலியாக்கி அந்த இதுல இங்க வந்துடலாம். அதே தான் காவேரி இஷ்யூலயும் பண்றாங்க. காவேரி இஷ்யூலயும் அதான் பண்றாங்க. அங்க வந்து மேகதாடுல வந்து அணை கட்டுறாங்களா, கட்டலையா? அது கட்ட முடியாது. ம். கட்ட முடியாது. அது கோர்ட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க ஆர்டர்லாம் வாங்கினா தான் அத பண்ண முடியும். அது பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்றீங்க. சாஃப்ட்டா போகுது டிவிக்கே. டிவிக்கே வந்து அடிச்சு பேச மாட்டேங்குது. அதுக்கு வேற இப்ப முதல்வர் கூட ஒரு பதில் பேசியிருக்காரு கரூர்ல. உங்கள மாரி வந்து தொட்டு பார், சீண்டி பார், அப்படிலாம் பேசினா என் வேலைக்கு ஆவாது. கரெக்ட். களத்துல இறங்கி வேலைய பார்க்கணும் அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ மக்கள் கிட்ட கொண்டு போணும்ல. கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லணும்ல. ஆமா, இப்படி ஆயிருக்கு இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீம்ல வந்து காந்தி பேர எடுத்துட்டாங்க. அத நம்ம ஒத்துக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் போடுவோம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்லயோ இல்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட எதிர்த்து கேஸ் போடலாம். கேஸ் போட்டு இந்த மாதிரி அதுல பேர வந்து மாத்தக்கூடாது. மத்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசுவோம். ஸ்டாலின் வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இத்தன சீஃப் மினிஸ்டர் எனக்கு பழக்கம். நான் எல்லாரையும் வந்து கேஸ் போட சொல்றேன். நம்ம வந்து விபிஜி ராம்ஜில வந்து காந்தி பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்கீம் பேரை வந்து மாத்த சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. ம். இது கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ். இந்த மாதிரி எங்கேயா பேசுறாங்களா? இதுல வந்து மைலேஜ் கிடைக்காதுல்ல. இதுல தாங்க மைலேஜ் கிடைக்கும். மக்கள் வந்து நீங்க புதுசா இன்னொரு சக்தி உருவாகிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. இனி நீங்க கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸை நோக்கி போலன்னா எதிர்க்கட்சி கூட வாய்ப்பு கிடையாது. அதிமுக வந்துருமா? நாம் எனக்கு தெரியாது. புதுசா யாராவது வருவாங்க. ம். புதுசா யாரா வந்து நாங்க மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். மக்களை இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸா வச்சிருக்கிறோம். மக்களுக்கு தேவையான விஷயங்கள நாங்க சொல்றோம்ன்ட்டு புதுசா வர்றதுக்காக இடம் குடுக்குறீங்க. ஜனதா காக்ரோச் பார்ட்டி மாதிரி யாராவது வந்துருமா? வரட்டும். ம். வருவாங்க. ஏன் அவங்க வந்து அவ்வளவு ஃபெமிலியர் ஆனாங்க? இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுனால மக்களுக்கு. ம். இன்னும் அவங்க கிரவுண்ட் லெவலுக்கு வந்தாங்கன்னா பெருசா ஆவாங்க. இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்ணாவிரதம். பண்ணுவாங்க. சி இதுக்கான இடம் நீங்க குடுக்குறீங்க. நீங்க வந்து பாலிடிக்ஸ வந்து ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் தியரிஸ் இருக்கு. ஓகே. அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும், படிக்கணும். இந்த மாதிரி பழி சொல்ற அரசியலு ரொம்ப காலத்துக்கு உங்கள கொண்டு போகாது. இந்த தாவேகா தான் பழி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து பழி சொல்ற ஒரு கட்சியை இப்பதான் நான் முதல் முறையா பார்க்கிறேன்னு திமுக சொல்லுது. ஆட்சிக்கு வந்து இன்னும் திமுக மீது பழி, திமுக மீது பழி, திமுக இது பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு, திமுக அது பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு, திமுக இவ்வளவு பணத்தை சுரண்டிருச்சு. சரிங்க, அது போன 5 வருஷத்துல நடந்ததுங்க. அதை ஏங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? எப்படிங்க மாறும்? நம்ம ஈபி பத்தி பேசியிருந்தோம். ம். அதுலயும் தெளிவா பேசியிருந்தோம். கடந்த 5 வருஷத்துல நீங்க ஈபில ரெக்ரூட் பண்ணதே 386 பேர் தான். ம். ஈபில வேலை செய்ய வேண்டியது 1,40,000 பேரு. வேலையில இருக்கிறது 75,000 பேரு. இப்ப ஈபில ஏதாவது ப்ராப்ளம்னா முன்னாடி கவர்மெண்ட்ட தானே சொல்லி ஆகணும். நீ வந்து எதுவுமே பண்ணலையே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வழிவகையை நீ குடுக்கலையே. இப்ப நாங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அதுக்கு தான் திமுக சொல்றாங்க, நீங்க இப்ப பண்ண வேண்டியதை பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப இதுல இருந்து ரெஸ்யூம் பண்ணி எங்க எடுத்துட்டு போய் நிறுத்தணும் நினைக்கிறீங்க அங்க நிறுத்துங்க. நீங்க திமுக காலத்துல நடந்ததை பத்தி பேசாதீங்க. கரண்ட் போயிடுச்சுன்னு நீ தானே வந்து கேட்கிற கேவலமா? சொல்ல வேண்டியதானே உண்மைய. 1,40,000 பேர் வேலை செஞ்ச இடத்துல நாங்க 75,000 பேர் தான் வச்சிருந்தோம். நாங்க வந்து ஃபினான்ஷியலா வந்து பயங்கர ஃபிஸ்கல்ல வச்சுட்டு போயிட்டோம். அதுதான் பிரச்சனை.
அதனால வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அவங்க தான் சீக்கிரம் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி குடுக்குறாங்கல்ல. இப்போ அந்த கரண்ட் ப்ராப்ளம் ரொம்ப சால்வ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னும் அங்கங்க இருக்கு சில இடங்கள்லன்னு சொல்றாங்க. வந்த புதுசுல இருந்த அளவுக்கு இப்ப இல்ல. ஆமா. ம். குறைஞ்சிட்டே வருது. ம். அந்த மாதிரி அது வந்து பெட்டர் ஆயிட்டே வரும். கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா பெட்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்ல மாட்றீங்க? அது கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் தானே. ம். தப்ப ஒத்துக்கிட்டு ஆமா இந்த மாரிலாம் நடந்து போச்சு. இனி அது இல்லாம பார்த்துக்கிறோம். பார்த்துப்பாங்க. புது கவர்ன்மெண்ட் இருக்கு. நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா சில ஐடியாஸ் குடுக்குறோம். குடுக்கலாம்ல. சோலார வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்ச 4 கம்பெனி இருக்கு. அவங்களால கூட பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு கன்ஸ்ட்ரக்டிவா பேசேன். இது என்ன கூட்டாட்சியா? திமுகவும், தாவேக்காவும் எதிர்க்கட்சி ஹெல்ப் பண்ணி கடந்த உங்க ஆட்சி நல்லா இருக்கிறதுக்கு. கடந்த 60 நாட்கள்ல எதிர்க்கட்சியா டிஎம்கே இருக்கு. இந்த எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ என்ன பண்ணிச்சு உருப்படியா? எதிர்க்கட்சினா அமளி தும்ளியா இருக்கணும், ஆட்டம் போடணும், வெளியே நிக்கணும், போராட்டம் பண்ணணும், பிளக்கார்ட கையில பிடிக்கணும், மக்கள தூண்டி விடணும், கலவரம் பண்ணணும். இதுதான் எதிர்க்கட்சி. அழுவுறதும், பழி சொல்றதும் எதிர்க்கட்சி பண்ண வேண்டிய வேலை கிடையாது. அது மட்டுமே எதிர்க்கட்சி பண்ண வேண்டிய வேலை கிடையாது. அது எப்பயோ அப்பப்போ பண்ணிட்டு போங்க. எப்பவுமே அதான் பண்ணுவேன்னா, அது அது வந்து அப்போசிஷனுக்கான ஒரு அப்போசிஷன் லீடருங்கிறவரு, அவருக்கு வந்து ஒரு அம் ஆளுங்கட்சியில மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்க் குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறாங்க? அவ்வளவு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க. என்னங்க பொறுப்பா பண்றீங்க? அதத்தாங்க கேட்கிறேன். அது வந்து ஒரு பொறுப்பான இடம். ஆளுங்கட்சிக்கு ஆலோசனை குடுக்குற இடம். ஆளுங்கட்சி தப்பு செய்தா அத சுட்டி காட்டுற இடம். அந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கடைசியா இன்னைக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாரி தான் ஒரு அரசியல்ல பேசுறாரு. ஒரு 1 வருஷத்துக்கு நம்ம வந்து தாவேக்காக்கு ஒரு 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 ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் வந்து முதல் முறையா இதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத யாருமே பல பேர் இங்க வந்து இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்க. இவர தவிர்த்து அது யாரு அவரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள தவிர்த்து ரொம்ப பெரிய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுதான் கேபினெட். அப்ப இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து நம்ம ஆலோசனை குடுப்போம், அறிவுறுத்தல் குடுப்போம். இதெல்லாம் பண்ணுங்க, இத பண்ணுங்க. இந்த மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உதவி செய்யும் ஒரு இயக்கமாக செயல்படுவோம். அந்த 1 வருட காலத்திற்கு பிறகும் அவங்களுடைய நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கிறத அவங்க சரி செஞ்சுக்க மறுத்தாலோ, இல்ல அது எதையுமே சட்ட பண்ணல அப்படின்னா, அன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு அரசியல கையில எடுத்து அத நம்ம இன்னும் ஆக்ரோஷமா பண்ணலாம். அதுவரைக்கும் வி ஷுட் சப்போர்ட் த ஆன்கோயிங் பார்ட்டி. புதுசா வந்தவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு அவரு. இத எப்படி பார்க்குறீங்க? சி ஜனநாயக நாட்டுல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். யார் வேணா தலைவர்களா உருவாகலாம். பட் அவர் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல கொண்டு வரார். இது டிஎம்கேக்கான ஒரு ஸ்கோப் பிரச்சனை. ஆக்சுவலா அந்த ஆமா. ஸ்கோப் அவங்க விட்டனால இப்ப அத இவரு பிடிக்கிறாரு. கரெக்ட். அத இவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஆக்சுவலா தமிழ்நாடு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸே வேற மாதிரி மாறும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்படிலாம் சொல்லியிருக்கு. நம்ம இதுக்கேத்த மாதிரியான சட்டங்கள போடலாமா? டிபேட்ஸ் அப்படி இருக்கணும். இந்த மாதிரி சட்ட மாற்றம் கொண்டு வரலாமான்னு தாவேகா கேட்கணும். டிஎம்கே வந்து இல்ல, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதுல இந்த ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம வேணா இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணலாம். சஜெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நீங்களே பேர் எடுத்துக்கோங்களேன். அவரு வந்து வானாங்கிறாரா சிஎம்? அன்னைக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்க. அ மேகதாதுக்கு ஒரு ஒரு தீர்ப்பாயம் ஒண்ணு போடணும்னு. அவர் உடனே அக்செப்ட் பண்ணாரு. ஏன் அக்செப்ட் பண்ணாரு? நீ சொன்னது அபத்தமா? அபத்தம் இல்லையா? அப்படிங்கிறத அவரு யோசிக்காமலாம் இல்ல. நீ சொல்ற, நான் வெல்கமிங்கா இருக்கிறேன். நீ நீ ஒரு சஜஷன் குடுக்குற. நான் ஆட்சிக்கு வந்தப்ப நீ ஒரு சஜஷன் குடுக்குற. எதிர்க்கட்சின்ற மரியாதைய நான் உனக்கு குடுக்குறேன். நீ சொன்னது தப்பா இருந்தா கூட பரவால்ல. நான் இன்னைக்கு வந்து ஓகே நீங்க சொன்னது ஓகே. இது ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? அப்படிங்கிறத உள்ள சொல்லிட்டாரு. ஓகே. இது வந்து ஒரு இந்த பக்கம் நாங்க ரிசீவ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோம்ன்றார்ல. அதுவே ஒரு நல்ல சைன். இதுவரைக்கும் அந்த மாரி நடந்தது கிடையாது. இப்ப நடக்குது. நீ சஜஷன்ஸ் குடு. நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அப்படின்றது ஒரு நல்ல சைன். சஜஷன் குடு. நீ தான் பெரிய கொள்கையாச்சே. நீ தான் பெரிய லீகல்ல பெரிய பிஸ்தாவாச்சே. சஜஷன்ஸ் கொண்டு வா. இந்த விஷயத்தை இப்படி இப்படி கொண்டு வரலாம். இப்ப விபிஜி ராம்ஜிய அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் டிஎம்கே போடும் சார். காந்தி பேர் அதுல வைங்கன்னு நாங்க கேஸ் போடுறோம் சார். பிராண்ட் பண்ணிக்க. காந்தி பேரை திருப்பி கொண்டு வந்தது நான் தானே, பிராண்ட் பண்ணிக்க. கன்ஸ்ட்ரக்டிவா பேசு. எனக்கு புரியல. சீரியஸா எனக்கு புரியல. டெமோக்ரஸி வளர்க்கணுங்க. டெமோக்ரஸியை வளர்க்கணும். இதுக்கு உலகத்திலே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க நம்ம. இங்க டெமோக்ரஸி வளரணுங்க. இங்க பாலிடிக்ஸ் வளரணும். இங்க பாலிசி வளரணும். பாலிசி மேக்கர்ஸுக்கான மரியாதை வளரணும். பாலிசி மேக்கர்ஸ் வேணும் இங்க. இல்லையே.
டிஎம்கேல இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறீங்கன்றீங்க, ஏடிஎம்கேல இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கேன்றீங்க. பாலிசிஸ் கொண்டு வந்து பேசுங்க. ஆர் ஆசாலாம் இருக்கிறாரு, பாலிசி தான் பேசுறாரு. என்ன பாலிசி பேசினாரு? லத்தி பாலிசி. அவர் பேசுறதெல்லாம் ஆபாச பாலிசியா தான் இருக்கு. இதெல்லாம் தேவையா? என்ன பேசணுமோ அதை பேசு. நல்ல விஷயங்களை 4 பேசு. மக்கள் கேட்க வேண்டிய விஷயங்களை 4 பேசு. காதை மூடுற விஷயங்களை பேசிட்டே இருக்க. ஆட்சியாளர்களை அசிங்கப்படுத்துறது, ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட இருந்தவங்கள கூட்டணியில இருந்தவங்கள அசிங்கப்படுத்துறது. முதல்வரே ஒரு மேல தான் பேசிட்டு இருக்காரு மேடையில ஏறி. ஒண்ணும் பண்ண முடிஞ்சுதா ராசாவ? ராசாவோடைய ஆசை ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது அவ்வளோ இது கிடையாது. அவருக்கு அவ்வளோ சூதானம் கிடையாது, அறிவு கிடையாதுன்ற மாதிரி ஏதோ நேரம் பார்த்து கரெக்டா இது பண்றாங்க பேசியிருந்தாரு. பேசிட்டு அப்போ நம்ம கையில வரும், நம்ம கையில வந்துரும், ஸ்டாலினாலலாம் அதை சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை இவர் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு ராசா. இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது, இந்த கட்சிங்களை பிரிச்சு விடுறது, கூட்டணிங்களை அப்படியே சும்மா அவங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோன்னு சொன்னவங்கள அப்படியே கட் பண்ணிட்டு டிஎம்கேவா இவ்வளோ கேவலமா நடத்துறீங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராசா தான் அந்த விரிசலை பெருசாக்குனார். அவர் அஜெண்டால இருக்கிறார். டிஎம்கேவை கைப்பற்றணும், ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுல அவர் தெளிவா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்த முறை மீண்டும் சந்திக்கும் போது பேசுவோம். நன்றி.